நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஃபாதர். சி ஓட்டர் தொடர்ந்து இந்த களத்தை கணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி ஒரு கணிப்பை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 52% முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% பிரிச்சிருக்காங்க. இதை எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க? இந்த கருத்து கணிப்பை எப்படி பார்க்குறீங்க? இன்றளவில் நிலவுகின்ற களநிலையை ஒரு தேர்தல் நோக்கிலிருந்து அவர்கள் சரியாகத்தான் கணித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவே யதார்த்த தேர்தல் களமாக இருக்குமா என்றால் அது நீங்கள் தேர்தல் நெருங்குகிற போது தான் அதை சொல்ல முடியும், கணிக்க முடியும். இன்றளவில் என்னவென்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதன்மை எதிர்க்கட்சியாக குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் டெல்டா காவிரி படுகை மாவட்டங்களிலும் தொடர்ந்து அது பலவீனப்பட்டு கொண்டு வருகிறது. புதிய இளைஞர்கள் கட்சிக்கு வரவில்லை. கட்சிக்குள் ஏற்பட்டுவிட்ட பிளவுகளை சரிப்படுத்தி சமூகங்களை, அதாவது அதற்கென ஆதரவாக இருந்த சமூகங்களை மேலும் மேலும் இணைத்து வலுப்படுத்தி கட்சியை புதுப்பிக்கிற முயற்சிகளும் நடக்கவில்லை. எதிர்கட்சிகளினுடைய அல்லது முதன்மை எதிர்கட்சியினுடைய பலவீனம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முதன்மை சாதகமாக இருக்கிறது. ஒன்றிய ஆட்சியில் இருந்தாலும் கூட தமிழகத்தில் ஏதோ ஒரு அதிரடி மின்னல் வேக வளர்ச்சி கண்டு ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு ஒரு வலிமை நிலைக்கு வர முடியும் என்று எண்ணிய பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு ரீதியாக சற்று வளர்கிறது. ஆனால் அது மக்கள் நம்பிக்கையை பெறவில்லை. மாற்று அரசியல் என்று வந்து கொண்டிருக்கிற அமைப்புகள் கூட மக்கள் இயக்கங்களாக வெகுமக்களை இன்னும் வென்றெடுக்கிற ஒரு தேர்தல் அரசியலை கையாண்டு வெற்றி கொள்கிற இயக்கங்களாக மாறவில்லை. ஆக இந்த ஒரு சூழல் என்பது பொதுவில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீது மனக்குறைகள் பல தொகுப்பினருக்கு இருந்தாலும் கூட முதல்வர் அவர்களினுடைய செயல்பாடு, ஆளுமை ஒரு பொறுமைத்தன்மையோடும் பண்பட்ட ஒரு பக்குவத்தன்மையோடும் இருக்கிறது. இந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் என்று சொல்லுவார்கள். அதிரடி செயல்பாடுகள் இல்லாமல் தீர சிந்தித்து அடக்க ஒடுக்கமாக நடந்து கொள்கிறார். பெண்களினுடைய நல்லெண்ணத்தை பெறுவதில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள், குறிப்பாக மாதம் தோறும் ஊக்கத்தொகை, மாணவ சமூகத்திற்கு என்று செய்யப்பட்டிருக்கிற செயற்பாடுகள், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள், அதே போல விளிம்பு நிலை சமூக மாணவர்களுக்கு உயர்கல்வி உதவி, வெளிநாடுகளில் படிப்பதற்கு கூட உதவி, இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு தொகுப்பு மக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்கிறது. இப்படி பல்வேறு காரணங்களினால் பொதுவான ஒரு பெரும் எதிர் அலை என்பது இந்த அரசுக்கு எதிராக இல்லை என்கின்ற நிலை இருப்பதால் தான், அதனாலும் எதிர்கட்சி என்பது வலுவாக இல்லாதனாலும் இந்த கருத்து கணிப்பு என்பது இன்றைய களத்தை அது பிரதிபலிக்கிறது. ஆனால் தேர்தல் காலம் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி காட்சிகள் மாறும். கூட்டணி காட்சிகள் மாறுகின்ற போது எப்படிப்பட்ட ஒரு கெமிஸ்ட்ரி என்று சொல்வோம், அந்த கெமிஸ்ட்ரி எப்படி உருவாகும் என்பதை நாம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அல்லது தேர்தல் நெருங்கி வருகின்ற போது தான் அதை நாம் கணிக்க முடியும். கண்டிப்பாக ஃபாதர். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு திமுகவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 52% கொடுத்துருந்தா, இவங்க சொல்கிற அந்த இலக்கு 200 அப்படிங்கிறது சாத்தியமா ஃபாதர்? திமுக நீங்கள் அந்த திமுக என்கின்ற ஒற்றை கட்சிக்காக கிடைத்திருக்கிற வாக்கு சதவீதம் அல்ல, அதை நீங்கள் பார்க்கணும். அவர்களுடைய கருத்து கணிப்பு முறையில் தவறு இருக்கிறது. ஸோ அதற்குள் பல கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன இல்லையா? அதையெல்லாம் அவங்க தனித்தனியாக பண்ணல. அதில் சிறுத்தைகளினுடைய வாக்கு எவ்வளவு, காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு எவ்வளவு, இடதுசாரி கட்சிகளினுடைய வாக்கு எவ்வளவு, கொங்கு முன்னேற்ற இதெல்லாம் அவங்க தனித்தனியாக பார்க்கல. ஆனால் ஒரு தொகுப்பாக பார்க்கிற போது நீங்கள் டெஃபினெட்லி உறுதியாக நீங்கள் கடந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களினுடைய வாக்குப்பதிவு அளவீட்டை வைத்து பார்க்கிற போது இந்த அளவு வரத்தான் செய்யும்.
கண்டிப்பாக ஃபாதர். இன்னொரு வந்து கிரவுண்டில் ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு குறித்த பெரிய அதிருப்தி நிலவுறதாகவும் இருக்குது. ஆனால் அந்த முதல்வருடைய குட்வில்லை வந்து திமுக கூட்டணி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா ஃபாதர்? ஆமாம், அதாவது முதல்வர் மீதான அந்த ஒரு நல்லெண்ணம் என்பது எல்லா தரப்பினருக்கும் இருக்கிறது. பொதுவாக திமுகவை பிடிக்காதவர்களுக்கு கூட அந்த நல்லெண்ணம் என்று இருக்குது என்றால், அவர் மீண்டும் சொல்கிற ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அதிரடியாக முடிவுகள் எடுக்காமல் ஒரு பண்பட்ட ஸ்டேட்ஸ்மேன், அதான் ஆங்கில சொல், ஒரு ஸ்டேட்ஸ்மேன், நல்ல ஒரு ரூலராக அவர் இருக்கிறார் என்கின்ற ஒரு பொது எண்ணம் எல்லோர் தரப்பு, எல்லோன்னா பெருவாரியான ஒரு மத்தியில். நமது மக்கள் வந்து அமைதியாக இருக்கிறவர்கள், தங்களினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை ஆக்ரோஷமாக வாதிடுகிறவர்கள், வெளிப்படுத்துகிறவர்கள், அவர்கள் தான் நமக்கு பெரிதாக தெரிவார்கள். சமூக ஊடகங்களில், ஏனைய ஊடகங்களில், பொது இடங்களில். ஆனால் பெருவாரியான மக்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். அமைதியாக இருக்கிறவர்களுக்கு அருவருப்பான பேச்சு, மேடை பேச்சு இதெல்லாம் பிடிக்காது. அல்லது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற செயற்பாடுகள் இதெல்லாம் பிடிக்காது. பக்குவமாக, பண்பாக, மென்மையாக நடந்து கொள்கிறவர்களைத்தான் அந்த பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கும். அந்த தொகுப்பு மக்களினுடைய ஏற்புமையையும் பெண்களினுடைய பொது ஏற்புமையையும், அது மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது. அதற்கு பிறகு பெண்களினுடைய, அதுவும் கிராமத்து ஏழை எளிய பெண்களினுடைய ஏற்புமை என்பது மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்குது. ஃபாதர், எதிர்கட்சியை பொறுத்தளவில் அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% கொடுக்குறாங்க, பிஜேபிக்கு ஒரு 20% கொடுக்குறாங்க, விஜய்க்கு ஒரு 15% வரை கொடுக்குறாங்க. இது எப்படி ஃபாதர் நம்ம பார்க்குறது? அதுவும் வந்து தேர்தல் கணக்கீட்டில் வரக்கூடிய குறைபாடுகள். நீங்கள் வாக்களிக்கும் பொது கருத்து என்பது ஒன்று, அந்த பொது கருத்து வாக்காக எப்படி மாறும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஜென்ரல் ஒப்பீனியன் இல்லைங்களா? இப்போ இதே கருத்து கணிப்பு ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்புலத்தில் எடுக்கப்பட்டிருந்தால் அது ஒரு எலக்ட்ரல் டெசிஷனாக வெளிப்படும். ஓகே. இப்போது சொல்லப்படுவது ஒரு இம்ப்ரெஷனிஸ்டிக் அல்லது கன்வின்ஸ்ட். ஒன்றையில் அவங்க கட்சிக்காரங்களாக இருப்பாங்க, அல்லது ஒரு இம்ப்ரெஷன் அடிப்படையில் சொல்லுவாங்க. அது ஒரு எலக்ட்ரல் டெசிஷன் இருக்காது அல்ல. இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ அதிமுகவுக்கு இன்னும் ஒரு 27-28% வாக்கு உறுதியாக இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றுக்காது. ஒரு பொது அக்ராஸ் தி தமிழ்நாடு. பாஜகவுக்கு 20 வந்து சும்மா, இதெல்லாம் வந்து அந்த கட்சியை வந்து அப்படி தூக்கி விடணுங்கிற அமைப்பு ரீதியாக அந்த கட்சி வலுவடைந்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்றைக்கு அது அமைப்பு ரீதியாக அதனுடைய பல்வேறு அமைப்புகள், ஆர்எஸ்எஸ்னுடைய துணை கிளை அமைப்புகள் எல்லாம் வர ஒரு கிரவுண்டை மொபிலைஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஸோ வளரலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் 20% வாக்குகளை வந்தாங்கன்னா அவங்க மற்றவங்களெல்லாம் பிடிச்சி இறுக்கி கொண்டு வந்து ஆட்சி அளவுக்கு வந்துடுவாங்க. ஈரோடு கிழக்கில் தனித்து நிற்கவே துணிவில்லாத ஒரு கட்சியை நீங்கள் எப்படி 20% கொடுக்க முடியுங்க? தனித்து நிற்கிற 20% வாக்கு சி ஓட்டர் கணக்கெடுத்து தெரிந்திருக்கிறது, அவங்க கணக்கெடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா அதுவும் உங்கள் மேற்கு மண்டலத்தில் நீங்கள் ஒரு தேர்தலை சந்தித்து 20% வாக்கு என்று நிரூபித்திருந்தால் அடுத்த தமிழக தேர்தலில் ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்குலாம் வந்து நிற்பாங்க. ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற தன்னம்பிக்கை இல்லாத கட்சி அதற்கு எப்படிங்க 20% வர முடியும்? என் கணக்குப்படி ஒரு தனித்து நின்றால் 7% வாக்குகள் அவர்களுக்கு தமிழகம் முழுவதும் கிடைக்கக்கூடாது, தாண்டவே தாண்ட மாட்டாங்க. பல்முனை போட்டி என்றால் அவ்வளவுதான் அவங்களுக்கு வரும். கண்டிப்பாக ஃபாதர். அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது விஜய் வந்து அன்டிட்டர்மைன் பண்ண முடியல, அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15% அப்படிங்கிற முறை. 15 வராது, தனித்து நின்றால் 15 வரவே வராது. ஓகே. இளைஞர்கள் நிறைய பேர் இருந்துச்சு. பொதுவாக ஒரு பெண்கள்கிட்டையும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு, இப்போ நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது அவருக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் வந்து பார்த்தீங்களா? பொதுவாகவே வந்து பெண்களுக்கு அவரை ரொம்ப பிடித்திருந்தது, திரையிலும் பிடித்திருந்தது, நிஜ வாழ்விலும் பிடித்திருந்தது. ஏன்னா அவர் கருப்பு நிறம். நமது சமூகத்தின் பெண்கள் ஏறக்குறைய 70% கருப்பு நிறத்து பெண்கள் தான். அவரோடு கொஞ்சம் உளவியல் ரீதியாக நெருக்கமாகவே தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். ஸோ அதே போல் பெண்கள் மத்தியிலும்
அதே போல் இளையர்கள் மத்தியிலும் அவருக்கு ஒரு வரவேற்பு என்பது இருக்கிறது இல்லை. பட் அது ஒரு ஆவேசமான ஒரு பற்று, ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு பேர் அலை இருக்கும் இல்லைங்களா, அப்போ தான் அது கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகுனா நீங்கள் இஷ்யூஸ்லாம் நின்று ஒரு பயங்கரமான ஒரு வாரியராக அந்த இது இல்லை. இப்போ இருக்கிறது உங்களுக்கு ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவை அணி திரட்டி வாக்குகளாக மாற்றுகின்ற அளவுக்கான அமைப்பு இருக்கிறான அமைப்பு இல்லை. அமைப்பு பலம் என்று வருகின்ற போது திமுக அதிமுக ரெண்டும் நீங்கள் ஒரு மணித்தியாலத்திற்கு ஒரு மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் இழுக்கும் அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவு பிரமாதமாக இருக்கும். ஆனால் அது அணிதிரட்டல் அமைப்பு இல்லாதப்போ அது 40 கிலோமீட்டர் வேகம் தான். ஸோ அன்னைக்கு எலெக்ஷன் டே அன்னைக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச்சோ ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் மேட்ச் இருந்ததுன்னா இந்த யூத்தில் அங்கே தான் போய் பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த ஓட்டு போடுறதுக்கு வரமாட்டாங்க. அதுதான் அந்த அமைப்பினுடைய பலம் என்பதும், அல்லது அமைப்பு பலம் ஆதரவினுடைய ஒரு மினுமினுத்தன்மை என்பது அது ஒரு வேற கெமிஸ்ட்ரி அது. அதனால் ஆதரவை மட்டும் வைத்துக்கொண்டே அவர் மீண்டும் சொல்கிறேன்ல, ஒரு பெரும் அலையை உருவாக்கி ஆட்சிக்கு அமர்கின்ற அளவுக்கு மக்களை அணிதிரட்டுகின்ற ஒரு ஆற்றலையோ அல்லது ஒரு ஆளுமையாகவோ இன்னும் வரல. அதுக்கான அறிகுறிகளும் தெரியல. கண்டிப்பாக ஃபாதர் இப்போ இந்த வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறாங்க, விஜய், அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் சேர்ந்தா ஒரு அரித்மெட்டிக் சொல்கிறாங்க. ஆனால் அது கெமிஸ்ட்ரியாக ஒர்க் அவுட் ஆகுமா ஃபாதர்? கெமிஸ்ட்ரிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தினுடைய தேவைக்கு ஏற்றபடி உருவாவது தான். இப்போ என்ன காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கெமிஸ்ட்ரி வரலையா? அடிப்படையில் எவ்வளவு முரண்களை கொண்டுதான் ஒரு காலத்தில் இயங்கினார்கள், இருந்தார்கள். ஸோ அப்படி சொல்ல முடியாது. ஆனால் பாஜக இல்லாமல் பாமக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், அதே மாதிரி அங்கே இருக்கிற நம்ம கிருஷ்ணசாமி மற்றும் ஜான் பாண்டியன் பல்லர் சமூகத்தை சார்ந்து அப்படி ஒரு அலையன்ஸ் வந்தோம்னா அது ஈக்குவல் ஆகிடும். ஃபைட் ஈக்குவல் ஆகும். ஓகே ஓகே, டெஃபினட்டாக ஈக்குவலாக. ஓகே, அதில் சந்தேகமே இல்லை. இப்போ ஏடிஎம்கே விஜயை ரொம்ப எதிர்பார்க்கிறதா ரெண்டு பக்கம்? பிஜேபி விடாது விஜயை. ஓகே ஓகே, பிஜேபி டெஃபினட்டாக விடாது. ஓகே, ஏடிஎம்கேயோட இந்த ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒன்றை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய செயற்படு அணுகுமுறையாக இருக்கும். அதில் இப்போ சாஃப்ட் டார்கெட்னு பார்த்தா அவர் ஏடிஎம்கே தான். அவரும் உள்ளுக்குள்ளேயே நம்ம பிஜேபிக்கு ஆதரவாகவே நிறைய ஏடிஎம்கேல வந்துட்டாங்க. பேர் சொல்ல விரும்பல, பட் நிறைய மூத்த தலைவர்கள் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அதனால் அந்த கட்சி அவர் புத்தாலி அப்படின்னா இதுக்கு மேல் ஒரு தேர்தலை வெல்லுகிற வாய்ப்பு வராது. 2026 விட்டு விட்டால் உறுதியாக எடப்பாடி அவர்களுக்கு வாய்ப்பு வரவே வராது. 2026 ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்றால் முதலில் அவர் கட்சிக்குள் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். இன்னொன்று, இறங்கி சென்று இந்த தேர்தல் கூட்டணியை அவர் உருவாக்க வேண்டும். பாஜக தவிர்த்து நான் சொன்னேன்ல, விஜய், பாமக, நாம் தமிழர் கூட சேரலாம். இதெல்லாம் சேர்ந்தாச்சுன்னா ஒரு பெரிய பவராக வருவாங்க. ஓகே, இப்போ ஏடிஎம்கே அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி பெரிய லெவலில் இருக்குது, அது எங்களுக்கு ஒரு ஆதரவு வளையத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தோட்டம் இருக்குது. இல்லை, கிரெடிபிள் நீங்கள் அதான் இப்போது ஏடிஎம்கே டெல்டாலையும் சவுத்துலேயும் வெஸ்டர்ன் நார்த் வெஸ்டில் இருக்கிற மாதிரி ஓகே அதே அளவுக்கு வலுவாக தெற்கிலும் காவிரி படுகையிலும் எப்போவுமே நார்த்துங்கிறது திமுகவினுடைய இப்போது சென்னை நகரம், அதை சார்ந்த மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் எப்போவுமே அது திமுகவுக்கு ஒரு சாதகமான மாவட்டங்கள். அதே அளவுக்கு டெல்டாவும் டிஎம்கே ஒரு பெல்ட்டா இன்னைக்கு மாறி இருக்குது. ஸோ அதிமுக இந்த பகுதிகளில் அவங்க அந்த வலுவாக இருந்திருப்பார்களே, ஆனால் அதை நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஆனால் அதிமுக இன்னைக்கு பாமகவோடு சேர்ந்தாதான் வடமேற்கிலேயே வெல்ல முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஈரோட்டிலேயே அவங்களால நிற்கிற தைரியம் வரலையே, அது அவங்க பெல்ட் இல்லை அது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கூட்டணி
இல்லாமல் தன் குடும்பத்தை சரி செய்யாமல் தேர்தல் வெற்றிக்கு அருகில் நெருங்கி வருவது என்பது நடக்காது. கண்டிப்பாக ஃபாதர். நிறைவாக இந்த ஏடிஎம்கேவுடைய இருப்பு தமிழக அரசியலில் எவ்வளோ முக்கியம்னு? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பொதுவாகவே இந்த அறிவு கூட்டத்தினர் அந்த கட்சியினுடைய பங்களிப்புகளை மிகவும் குறைத்து மதிப்பிடுகின்றார்கள். திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டது அரசியல் அதிகாரத்தை சாமானிய மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, அல்லது அது ஒரு உயர் தொகுப்பு சார்ந்தவர்களிடமிருந்து அதில் ரொம்ப வெற்றி பெற்றது. ஆக்சுவலி தமிழ்நாடு பிகேம் ஓபிசி பாலிட்டிக்ஸ் வெரி வெரி லாங் பிஃபோர். வட மாநிலங்களை விட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களினுடைய அரசியலாக மாறியது. அதை மாற்றியது இந்த இரண்டு ஒன்று, ஒரு பிராமணர்கள் அதிகம் ஆதிக்கம் செலுத்திய அரசியல் வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கு கொண்டு வந்தது. பிராமணர் அல்லாத உயர் சமூகத்திடமிருந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு கொண்டு வந்தது திமுக மற்றும் அதிமுக கட்சிகளினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு. அதிலிருந்து அவர்கள் ஒடுக்கப்பட்ட அல்லது தலித் சமூக மக்களுக்கு அதை கொண்டு போகலைங்கிறது அது ஒரு பெரிய விமர்சனம். இந்த ஒரு இதில் இடஒதுக்கீடு வருது, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பல வருது, பெண்கள் சொத்துரிமையாக இருக்கலாம், எத்தனையோ விஷயம் அதை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு முற்போக்கான கொள்கைகளை முன்னெடுத்த கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகளுமே. ஆனால் அறிவு கூட்டத்தினர் அதிகமாக திமுக சார்பான கதையாடலை வலுப்படுத்தியதால் அதிமுகவினுடைய பங்களிப்புகள் அதிகமாக பேசப்படவில்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்வதில்லை. எனக்கு என்னென்னா இந்த புதுடில்லிக்காரங்க வந்து இங்கே ஆட்டம் போடாமல் இந்த ரெண்டு கட்சிகளும் தடுத்து நிறுத்தினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் என் மேலே ஏறி மிதிச்சா கூட எனக்கு பரவாயில்ல, நாங்கள் ரெண்டும் நாளைக்கு வேணால் டீ சாப்பிட்லாம் வாங்கன்னு உட்காந்து நாங்கள் டீ சாப்பிட்டுக்குவோம். எனக்கு இந்த டெல்லிக்காரன் வந்து இங்கே வந்து ஆட்டம் போடுறது எனக்கு பர்சனலாக எனக்கு அது பிடிக்காது. நீ யாரா இங்கே வந்து சொல்கிறதுக்கு? எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது டோம்புக்கு வந்தாலும் அன்றைக்கி அடிச்சுக்குவோம், குத்திக்குவோம், வெட்டிக்குவோம், நாளைக்கு நாங்கள் எல்லாம் அது சரி பண்ணிவோம், நீ வராத. அந்த வகையில் இந்த ரெண்டு கட்சிகளும் ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை இந்த புதுடில்லி சர்வாதிகாரத்திடமிருந்து காத்திருக்கிறது. அந்த வகையில் நமக்கு இந்த ரெண்டு கோல் போஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்று கட்சி அல்லது ஒரு இயக்கம் தமிழகத்தில் வருகின்ற வரை இந்த ரெண்டு கட்சியுமே இருக்கிறது. இதுக்காக நிறைய பேர் என்ன விமர்சிப்பாங்க. பட் நான் ஒரு அரசியல் விஞ்ஞானம் படித்தவன் என்கின்ற வகையில் கட்டாயம் மாற்ற வேண்டும். ஊழல் என்று வருகின்ற போதோ மாநில உரிமைகளுக்காக உண்மையில் நின்று போராடுகின்ற வலிமை இன்று இரண்டு கட்சிகளுக்குமே இல்லை. இந்த இரண்டு கட்சிகளினுடைய மேற்பார்வையில் தான் தமிழகத்தினுடைய கனிம வளங்கள் புதுடில்லிக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய கல்வி உரிமை இதுக்கெல்லாம் வந்து களமிறங்கி போராடி அதெல்லாம் பெறக்கூடிய அந்த ஒரு வில்லுங்கிறதோ அந்த மசிலுங்கிறதோ இன்றைக்கி இந்த ரெண்டு கட்சிக்குமே இல்லை. இருந்தாலும் இந்த ரெண்டையும் விட்டுட்டு வேற எங்கே போகிறதுன்னு நமக்கு தெரியல. அதனால் இந்த ரெண்டு பேரும் இருக்கட்டும்னு சொல்கிறமே தவிர அதர்வைஸ் நெப்போட்டிசம், ஃபேமிலி பாலிட்டிக்ஸ், கரப்ஷன் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்க்கு தான் போயிருக்கு. இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் அரசியல் விஞ்ஞானமானவன் என்கின்ற வகையில், அடிப்படைகளை நான் பார்க்கிறவன் என்கின்ற வகையில் எனக்கு ஃபெடரல் ரைட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாநில உரிமைகள் ரொம்ப முக்கியம், மாநில ஐடென்டிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் அந்த பிஜேபி பரிவாரத்தை இவங்களெல்லாம் கடுமையாக எதிர்க்கிற காரணம், இவங்கெல்லாம் புதுடில்லி சர்வாதிகாரத்தினுடைய எடுகூலிகள் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து நிலைப்பாடு. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு கட்சிகளும் இன்னும் கொஞ்சம் காலம் நமக்கு வேணும். அதிமுக கட்டாயம் வேணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார்.